சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாக்கோ ஃபில்லிங் கப் கேக் தான் பண்ண போறோம். இந்த கப் கேக் வந்து பொதுவா கடையில எல்லாம் வாங்கும்போது ஒரே ஒரு கேக்கு ஒரு 10 ரூபீஸ்க்கு இருக்கும். அந்த கேக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னா ஐயோ தீர்ந்து போச்சு அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்குங்க. எனக்கு சீரியஸா ரொம்ப கவலையா இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு வீட்லயே நிறைய செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 1 வீக் கூட இந்த கப் கேக் வச்சு நல்லா ஜாலியா சாப்பிடலாங்க. வாங்க இந்த கப் கேக் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். சாக்கோ ஃபில்லிங் கப் கேக் செய்யறதுக்கு 160 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே சலிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். நான் தனித்தனியாக சலிச்சு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோக்கு நல்லா கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் தனித்தனியாக காட்டுறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட், 30 கிராம் கொக்கோ பவுடர். நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை பீட் பண்ணுறதுக்கு முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்திருக்கேன். மொத்தம் 3 முட்டை. அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எக் ஒயிட்டை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் வந்து 210 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ண போகிறோம். முட்டையோட வெள்ளைக்கருவை பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது மஞ்சள் கரு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையோட மஞ்சள் கருவை எப்படி பீட் பண்ணி எடுக்கணும்னா லைட் கலர்ல வரணும். இந்த திக் எல்லோ வந்து லைட் எல்லோவா மாறணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையோட மஞ்சள் கரு லைட் எல்லோ கலர்ல மாறிடுச்சு. இப்போ ஒரு 40 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் சேர்த்து பீட் பண்ணி எடுத்த பிறகு ஆயில் சேர்த்துக்கலாம். 40 கிராம் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 40 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கணும். பட்டரும் ஆயிலும் நல்லா பீட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு 120 ml பால் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 3மே ரெடி ஆயிடுச்சு. எக் ஒயிட் ரெடி பண்ணிட்டோம், எக் யோக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து மாவு மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண சாக்கோ மாவை அப்படியே சேர்த்துக்கலாம். ரெண்டாவது மஞ்சள் கரு பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே சேர்த்துக்குவோம். மூணாவதாக எக் ஒயிட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே டைரக்ஷனில் தான் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கப் கேக் மோல்டில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுருங்க. கடைசியா சாக்லேட் சேர்த்துக்கலாம். இப்ப பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சாக்லேட் கப் கேக் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 180 டிகிரில 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்படி அழுத்தி பார்த்தா நல்லா பவுன்ஸ் ஆகி வருது. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இந்த சாக்கோ ஃபில்லிங் கப் கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.